இன்றைய தியானத்துக்காக நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து ஜெபித்து தியானிப்போமாக. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். யமனுமாக பரலோகத்திலேயே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் மறுபடியுமாய் உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம். ஜீவ வாட்டுகளுக்காக நன்றி தகப்பனே. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இந்த வாட்டுகளை நாம் தியானிக்கின்ற போது தேவரீர் நித்திய ஜீவனிலே நாம் இன்னும் நிலைத்திருக்கத்தக்க விதமாக நீங்கள் தாமே எங்களுக்கு மது வாட்டுகளுக்கு உண்டாக கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள். உமது சித்தத்தை எங்களுக்கு வார்த்தை கூடாக கற்றுத்தாருங்கள். கீழ்ப்படிவான வாழ்க்கை வாழத்தக்க விதமாக உமது வார்த்தை கூடாக எங்களோடு பேசுங்கள். ஆவிக்குரிய கனிகளிலே ஆவிக்குரிய நற்குணங்களிலே நாங்கள் பெருகத்தக்க விதமாய் நிலைத்திருக்கத்தக்க விதமாய் மது வார்த்தைகளுக்கூடாக எங்களோடு இடைப்படுங்கள். எங்களை பலப்படுத்துங்கள். 30, 60, 100 என்றும் மகிமையான கனிகளை கொடுத்து தேவரீர் மறுமையை சொந்தரிக்கத்தக்க விதமான வாழ்க்கையை வாழ இந்த நாளிலே எங்களோடு இடைப்படும்படியாய் எங்களோடு பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர வேண்டும் என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். அவசியம் ஆவிக்குரிய வளர்ச்சி அவசியம் என்ற தலைப்பை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். அதை இன்னொரு வடிவத்திலே சொல்லலாம். அவசரமாக வளர வேண்டிய வளர்ச்சியாக இருக்கிறது ஆவிக்குரிய வளர்ச்சி. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி உடையவர்கள் என்பதையும் நாளுக்கு நாள் நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டியவனாக இருக்கிறோம் அன்பானவர்களே. நாம் வாசித்த இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பெருக வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நாம் வாசித்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். குறிப்பாக 9வது வசனத்திலே பார்க்கின்றோம். மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். அங்கேயும் சொல்லுகின்றார் பெருகவும். அதே அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் வர்த்திக்க வேண்டும், வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் என்று அங்கே அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் வர்த்திக்க வேண்டும். விசுவாசத்தில், போதிப்பில், அறிவில், எல்லாவித ஜாக்கிரதையிலும், அன்பிலும், மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல, இன்னும் பெருகிறது போல, இன்னும் பெருக வேண்டிய காரியமும் இருக்கின்றது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பெருகுதல், வளர்ச்சி பல்வேறு சொற்பதங்களுக்கு கூடாக பரிசுத்த வேதாமத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை குறிப்பிடுகின்ற சொற்பதங்கள் உண்டு. ஏற்கனவே வாசித்தது போல் பெருகுதல் அல்லது அதிகரித்தல், விருத்தி அல்லது வர்த்திப்பு, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று இயேசுவிடத்தில் சிலர்கள் கேட்பார்கள். இன்னுமாய் தேர்ச்சி, முதிர்ச்சி, இந்த சொற்பதங்கள் எல்லாம் இந்த வளர்ச்சி என்ற அந்த சொற்பதத்துக்குள் அடங்கி இருக்கின்றதை பார்க்கிறோம் அன்பானவர்கள். நாம் ஒவ்வொரு காரியத்திலும் வளர பிரியப்படுகின்றோம், பெருக பிரியப்படுகின்றோம். அது அவசியமா இருக்கிறது இல்லையா? விவசாயி விளைச்சல் பெருக வேண்டும் என்று, வர்த்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றான். வியாபாரி வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும், வர்த்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். தேசத்திலே பொருளாதார வளர்ச்சி காணப்பட வேண்டும் என்று, இன்னுமா எங்களுடைய ஆஸ்தி பெரிதாக வேண்டும் என்று, எங்களுடைய வைப்பு சேமிப்பு அது குட்டி போட்டு பெருக வேணும், வட்டி போட்டு பெருக வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதிகமான பேர். படிக்கின்றவர்கள், படிக்க விருப்பப்படுகின்றவர்கள், ஒவ்வொரு துறையிலும் உள்ளவர்கள்
தங்களுடைய அறிவு, அந்த துறையிலே ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அன்பானவர்களே. அது இயற்கையானது, அது நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அன்பானவர்களே. கர்த்தர் கொடுத்திருக்கின்ற தாழ்ந்துக்களை, வரங்களை, திறமைகளை, நேரங்களை அவை அனைத்தையும் பாவித்து நாம் எங்களுடைய குடும்ப காரியங்கள், பூமியோடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மட்டும் வளர்கின்றவனாக இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரிய காரியங்களும் வளர்ச்சியுள்ள இருக்க வேண்டும் அன்பானவர்களே. தடையா இருக்கின்ற சோர்வுகளை, சோம்பல்தனங்களை, விருப்பமின்மைகளை அகற்றிவிட வேண்டும். எந்த துறையிலே நாம் விருப்பமுள்ள இருக்கின்றோமோ அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே சொல்லுவார்களே, ஒரு கரை காணு தம்பி என்று சொல்லுவார்கள். அந்த கரையை காணும், அதுல ஒரு 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 சிறப்பு தேர்ச்சி அடைத்தக்க விதமாக முடிந்த அளவுக்கு நாம் முற்பட வேண்டும் அன்பானவர்களே. விருப்பத்தை மனதில் வைத்துக் கொண்டு அதை பெருக்குவதற்கு, வர்த்திப்பதற்கு, தேர்ச்சி அடைவதற்கு, விருத்தி அடைவதற்கு நாம் செயல்படாமல் இருப்போமா இருந்தால் எங்கள் விருப்பம் எங்களுக்குள், எங்கள் மனதோடு இருந்து, எங்கள் உள்ளத்திலிருந்து எங்களோடு அது மடிந்து போய்விடும் அன்பானவர்களே. ஒரு சொல்லி ஆள வேண்டி இருக்கும், ஐயோ அதை அவர் விருப்பப்பட்டாரு, இதை செய்யணும் என்று ஆசைப்பட்டாரு, நேரங்கள், காலங்கள், வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பாவிக்கவில்லை என்று சொன்னால், அதிலே தேர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால், அது தேய்ந்த தாளந்தா இருக்கும். அது உபயோகப்படாத தேவுடைய ஒரு தாளந்தாக இருக்கும் அன்பானவர்களே. வளர்ச்சி அவசியமானது, வளர வேண்டும். அது நீதியா இருக்கின்ற நீதியின்படி வளர்த்து ஒரு மனுஷன் பிறந்தால் அவன் வளர்ந்து விடுகின்றான். சரீரீதியா வளர்வது மட்டும் போதாது. ஞானத்தில் வளர வேண்டும், கிருபையில் வளர வேண்டும், தயவில் வளர வேண்டும், அநேக காரியங்களில் வளர வேண்டும் அன்பானவர்களே. இயற்கையின்படி ஒரு பிறக்கின்ற மனிதன் அவன் சரீரீதியாய் வளருவான் என்பது தெரியும், வளர்க்கப்பட வேண்டும் என்று தெரியும். வளர்வுக்கு ஏதுவான ஒத்தாசை உதவிகளை பெற்றோர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அவன் வளர்ந்து புருஷனாகின்ற போது, வளர்ந்து வருகின்ற போது அவன் தானாக இன்னும் தன்னை வளர்ப்பதற்கு, தன்னை டெவலப் பண்ணுவதற்கு, விருத்தியாக்குவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் அன்பானவர்களே. பரிசுத்த வேதாமத்திலே இப்ப நாங்கள் பார்க்கின்றோம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், வளர்ந்தார், வளர்ச்சி அடைந்தார். அதனுடைய மொழிபெயர்ப்புகளுடைய அர்த்தங்களை பார்க்கின்ற போது அன்பானவர்களே, அவர் தொடர்ச்சியாக, ஜீசஸ் kept increasing in wisdom, தொடர்ந்து. இன்னொரு அர்த்தமும் உண்டு, ஜீசஸ் continued to advance in wisdom அப்படின்னு எழுதப்படுவதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல ஜீசஸ் grew, அவர் வளர்ந்தார், ஜீசஸ் increased. இவ்வாறான அர்த்தத்தை உள்ளடக்கிய ஒரு மூல சொற்பதமாய் இருக்கிறது அன்பானவர்களே அங்கே பாவிக்கப்பட்டிருக்கின்ற சொற்பதம். ஆக சரீரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களே வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார், சரீரத்தில் வளர்ந்தார், தேவ கிருபையில் வளர்ந்தார், மனுஷ தயவிலே வளர்ந்தார், அதுவும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். திருச்சபையை சரீரமாக வேதம் வர்ணிக்கிறது, குறிப்பிடுகிறது. சரீர வளர்ச்சியை சபை வளர்ச்சிக்கு, ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசர் 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றார் அன்பானவர்களே. குறிப்பாக 15வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமாகில், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய, பாருங்க, சரீரத்தின் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கின்றவளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாருங்க, சரீரத்தை தலையோடு இணைந்திருக்கின்ற, நர்வஸ் சிஸ்டத்தோடு இணைந்திருக்கின்ற சரீரத்தை அவர் குறிப்பிடுகையில் என்ன சொல்லுகின்றார்?
வளர்கின்றவனாயிருக்கும்படி சரீர வளர்ச்சியை போல் சத்தியத்தை கை கொண்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றையும் நாம் வளர்கின்றவனாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கின்ற சகல கணக்கினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிகை செய்கின்றபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதுக்கு ஏதுவாக பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சி எப்படி ஒரு சரீர வளர்ச்சியை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சபை வளர்ச்சிக்கு அவர் குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே. அவை சரீரம் வளர்வதும் உண்டு, வளர்க்கப்படுவதும் உண்டு. வளர்வதற்கு ஒத்தாசை உதவிகளை நாம் கொடுக்க வேண்டியவளா இருக்கின்றோம், பெற்றுக்கொள்ள வேண்டியவளா இருக்கின்றோம், அதை பாவிக்க வேண்டியவளா இருக்கின்றோம். குழந்தையினுடைய வளர்ச்சியை போல் இருக்கணும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் இன்னொருத்தர் சொல்லுவாரு, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகளைப் போல் இருக்கின்றார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று பேச வேண்டியதா இருக்கின்றது என்பதற்கு உதாரணமாக என்ன சொல்கின்றார்? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள், குழந்தைகள் பலன் இல்லாதவர்களே. நீங்கள் பலன் இல்லாதவர்களானால், பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஏன்? அந்த பொறாமை, அந்த பலன் இல்லாதவன ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மாம்சத்தின் கிரியையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தும் மனசமார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்கள், பலனற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அங்கே அவர் குறிப்பிடுவதனுடைய காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்படவில்லை. 1 கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகையில் சொல்லுவார், 13வது அதிகாரத்திலே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன். இப்போ நான் ஒரு தலை நரைத்த ஒரு மனுஷனா இருக்கின்றேன், மீச நரைத்தவனா இருக்கின்றேன், அதிக வயதுள்ளவனா இருக்கின்றேன். குழந்தைத்தனமான பேச்சுக்கள் பேசினால் என்ன முதிர்ச்சி இருக்கிறது? பல வருடமாய் கிறிஸ்தவனா இருக்கிறேன், பல வருடமாக வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், சபைக்கு வருகிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட அந்த பொறாமை, வாக்குவாதம், பேதம் எங்களுக்கு இருக்குமா இருந்தால் நாம் பலனற்றவர், குழந்தைகளைப் போல் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பவுல் சொல்ல, நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல் பேசினேன், நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்ற சுபாவங்களை ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்போ என்ன சொல்லுகிறார்? ஒரு முதிர்ச்சிக்குள், ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள், விருத்திக்குள் அவர் கடந்து வந்து விட்டார். புத்தியிலே தேறினவர்களாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், புத்தியிலே தேறினவர்களாய், வளர்ந்தவர்களாய், முதிர்ச்சியுள்ளாய் இருங்கள். நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், புத்தியிலே தேறினவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார், வளர்ந்தவளாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார், தேர்ச்சி உள்ளவளாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். பால் உண்கின்றவன் குழந்தையா இருக்கின்றான். அதனாலே நீதின் வசனங்களிலே பழக்கமில்லாய் இருப்பார்கள், தேவ வார்த்தையிலே வளர்ச்சி இல்லாமலாய் இருப்பார்கள், கீழ்ப்படிவிலே, பரிசுத்தத்திலே, ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே வளர்ச்சி இல்லை. ஏன்? அவள் எப்பொழுதும் அடிப்படை அந்த உபதேசத்தையே திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட 5ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்திலே, காலத்தை பார்த்தால் போத இருக்க வேண்டியவர்கள் இந்த அவ்வளவு வேடம் கிறிஸ்துல இருக்கிறார்கள். மறுபடியும் 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 கர்த்தர் நல்லவர், அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார், தசமபாகத்தை கொடுங்க என்று அதையே சொல்லிக் கொண்டிருக்கேன். அன்பானவர்களே, பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். பால் உண்கின்றவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாமல் இருப்பான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சினால் பார்த்தறியத்தக்க முயற்சி செய்ய ஞானந்திரியங்களை உடையவனாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கும். ஆக வளர்ச்சி அவசியம். மனுஷன் வளர்கின்றான், பிறக்கின்றவன் வளர வேண்டும். அதோடு அதே போல ஆவிக்குரிய மறுபடியும் பிறந்த ஒருவன் எப்பொழுதும் குழந்தையிராதபடி பூர்ண புருஷனாகும் வரைக்கு பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்க விதமாய் கர்த்தருடைய வசனத்தை பகுத்தறிந்து நீதி பரிசுத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி உள்ளவளாய் இருக்கத்தக்க விதமாக நாம் வாழ வேண்டும் அன்பானவர்களே. எப்பொழுதும் வாக்குவாதங்களும் பொறாமைகளும் பேதங்களும் எங்களிடத்திலே காணப்படும் என்றால் முதிர்ச்சி இல்லை. ஒரு ஒரு ஞாயிறு பாடசாலை ஆசிரியர் உங்களுடைய வளர்ச்சியை ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட என்ன செய்யணும், என்ன எப்படி வெளிப்படுத்தலாம் என்று கேட்ட போது ஒரு பிள்ளை சொல்லுகிறது, மலைப்பிரசங்கத்தில் இருந்து மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை அவளுக்கு செய்யுங்கள். முதிர்ச்சியின் அடையாளம். சிறிது பாருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி அவசியம் இருக்கிறது. விதைகள் விதைக்கப்படுகிறது, அது மரங்களாக வளருகிறது, அது இயற்கை நீதி, பலன் கொடுக்கத்தக்க விதமாக வளருகிறது. அதைத்தான் ஆண்டவர் பாவிக்கின்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே விதைப்போம் மேலே அது நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறது, அது வளர்ந்து பலன் கொடுக்கிறது. நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது. அதே போல விதைக்கப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றார், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இடத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கின்றவர்களாயிருக்கிறார்கள். எவ்வளவு தடவை ஆவிக்குரிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தையை, ஆவிக்குரிய கனிகளை, ஆவிக்குரிய பண்புகளை, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்க வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது இருதயத்திலே. ஆனா நாங்கள் கொடுக்கின்ற கனிகள் எங்களுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்தி காட்டுகிறதா? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை வெளிப்படுத்தி காட்டுகிறதா? இந்த வளர்ச்சி அவசரமாக அவசியமாய் இருக்கிறது அன்பானவர்களே. எந்த வளர்ச்சி? ஆவிக்குரிய வளர்ச்சி. பேசப்பட வேண்டும் வளர்ச்சிக்காக. விதைக்கிறவன் விதைத்த பிற்பாடு அவன் தானா விட்டுவிட மாட்டான். அது வளர்ந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்காது. அது பிரயாசப்பட வேண்டும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும் படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். போராடி பிரயாசப்படுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனங்களை சொல்லுகின்றார். விசுவாசிகளை, சபையினரை, தேவ பிள்ளைகளை தேர்வுகளாக நிறுத்தும் படிக்கு கர்த்தரை குறித்து அறிவித்து அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வார்த்தை தேவவசனத்தினாலே புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி உபதேசம் பண்ணி போராடி பிரயாசப்படுகின்றார்கள். எதற்காய்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை கொண்டு வரும்படியாய், நற்பலன்களை கொண்டு வரும்படியாய் நாங்கள் பிரயாசப்படுகிறோமா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சியுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று மாம்சத்தின் சிந்தைகள், பொறாமைகள், வாக்குவாதத்துக்கு எதுவாய், புறம்புகளுக்கு எதுவாய், சுயநலத்தோடு சுய மேன்மையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் வருகிற போது நான் எனக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வருகிற போது அதை அடிச்சு அதை
சீச்சி என்று ஒதுக்கி நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனாக ஈடுபடத்தக்க விதமாக முயற்சி செய்கிறோம், ஜெபிக்கிறோமா வளர்ச்சிக்காக. நான் வாசித்த பிலிப்பியர் 1 பவுல் என்ன சொல்கிறார்? உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வளர வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார் அன்பானவர்களே. ஜெபிக்கின்றேன் என்று சொல்கின்றார் அன்பானவர்களே. நாங்கள் மற்றவர்கள் ஜெபிக்கும்படி காத்திருக்க கூடாது. நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்கள் அன்பானது, அதாவது அன்பிலே, அறிவிலே, எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக, நீதியின் கனிகளால் நிறைந்தவளாக நாளுக்கு நாள் உமது வருகைக்கு காத்திருந்து துப்புரவானவளாய் இடரற்றவளாய் இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று ஜெபிக்கின்றவளாய் இருக்கிறோமா? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவளாய் வளர்கின்றவளாய் பூர்ண நிச்சயம் உள்ளாய் நிலைக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களிலே எப்ப உங்களுக்காக ஜெபிக்கின்றான் என்று கொலோசியர் 4:12 குறிப்பிட்டிருக்கின்ற பிரகாரம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனுக்கு சித்தமான நாங்கள் செய்ய தேறினவளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமா? அதை வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் காணி நீளமாக வேணும், அகலமாக வேண்டும். வீடு நீளமாக வேணும், உயரமாக வேணும். வாகனம் புதிதாக வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எதற்காக ஜெபிக்கிறோம்? அனித்தியத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையின் எழுச்சிக்கு, வளர்ச்சிக்கு, முதிர்ச்சிக்கு ஏதுவாக ஜெபிக்கிறோமா? சரீரப்பிரமான காரியங்களின் வளர்ச்சிக்காக, முதிர்ச்சிக்காக, பெருக்கத்துக்காக ஜெபிக்கின்றோமா? சிந்தித்து பாருங்க அன்பானவர்களே. ஆவிக்குரிய குணாசங்களிலே வளர்ச்சி அவசியம் காணப்பட வேண்டும் அன்பானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 8:7 சொல்லுகின்ற போது விசுவாசத்திலும் என்ன வேணும்? பெருகி இருக்கிறது போல். அப்போ விசுவாசத்தில் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள், இன்னும் பெருக வேணும். மரண பரிந்தங்களும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாய் பெருக வேண்டும் அன்பானவர்களே. கடைசி பரிந்தம் வரை நிலைத்திருந்து ரட்சிப்பை பெறத்தக்க விதமாய் நாம் பெருக வேண்டும் அன்பானவர்களே. விசுவாசத்தில் நிலைத்திருந்து இன்னும் பலப்பட வேண்டும் அன்பானவர்களே. உறுதியோடு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதிலே பெருவீர்களாக என்று கொலோசியர் 2:7 சொல்லுகிறது. உங்கள் நம்பிக்கை பெருகும்படி, உங்கள் விசுவாசம் நம்பிக்கை பெருகும்படிக்கு, அந்த விசுவாசத்தினாலே உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படும்படி விசுவாசத்திலே பெருகுங்கள் என்று ரோமர் 15:13 சொல்கிறது. பொருள் என்ன? நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தினாலும் சமத்தினாலும் நிறைந்தவர்களாக இருந்தால் நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைகிறீர்கள், பெருகிறீர்கள், வளர்கிறீர்கள். கர்த்தரை விசுவாசிக்க சொல்லிக் கொண்டு தங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து மற்றொரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கின்றவர்களாயிருப்போமாயிருந்தால் விசுவாசிகள் இல்லை. இது விசுவாசிகளுக்குரிய பண்பு அல்ல அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்தால், முதிர்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும் என்று 2 கொரிந்தியர் 10 எழுதப்படுகிறது. 15-16 உங்கள் விசுவாசம் விருத்தி ஆகும் போது எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பிரசங்கித்தக்கதாக இருக்கும் என்று சொல்கின்றார். கர்த்தருடைய சாட்சியா இருப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை மேன்மைப்படுத்துவார்கள். உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடையும் என்று நம்பிக்கை இருக்கிறோம். விசுவாசம் பெருகினால் கர்த்தருடைய வார்த்தையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அதிவிருத்தி அடையும். ஆதி திருச்சபை விசுவாசத்திலே பெருகினதனாலே அவர்கள் உலகத்தின் கடைசி பரிந்தம் வரையிலும் சபையை பெருக்கினார்கள். எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் சுருக்கி குறுக்கி சபையையும் சிறிதாக்கிவிடும்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நாங்கள் வளர்ந்தவர்கள் விசுவாசிகளாக இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகளாக இருந்தால், விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைகளாக இருந்தால், சமானம் சந்தோஷத்திலே நாங்கள் பெருகுவோம், நிரப்பப்படுவோம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை பெருக்கின்றவனாக இருப்போம். அன்பானவர்களே, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினால் நீங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பு அதிகரிக்கும் என்று சொல்லுகின்றார். 2 தெசலோனிக்கேயர் 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோத்தரிக்க கடனாளே இருக்கிறோம். ஏனென்ற காரணத்தை அங்கு சொல்லுகின்றார். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பு அதிகரிக்கிறபடினாலும், அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. என்ன அழகான ஒரு வேத வசனம் அன்பானவர்களே. விசுவாசம் வளர்கிறது, பெருகிறது. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறதுனாலே ஒருவர்கள் வைத்திருக்கின்ற அன்பும் அதிகரிக்கிறது. ஒருவர் அன்பு குறைந்து போகிறதுனால் குறைபாடுகள், புறங்கூறுதல்கள், குற்றச்சாட்டுக்கள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள் வரும் இருந்தால் காரணம் என்ன தெரியுமோ? விசுவாசத்தில் குறைவு. ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விசுவாசத்தை வளர பண்ணும் என்று ஜெபிப்பது அவசியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி பேசுகின்றார். எத்தனை மன்னிப்பது என்று கேட்பார்கள் சீடர்கள். 7 தரம் மன்னிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சீடர்கள் அங்கும் இங்கும் பார்ப்பார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்றார். மலையை போன்ற கடின இருதயத்தை அகற்ற வேணுமா இருந்தால் விசுவாசம் வர்த்திக்க வேண்டும். அது வர்த்தித்தான் மற்றவர்களை 7 தடவையில எப்போதும் மன்னிப்போம், ஜெபிப்போம் விசுவாசத்துக்காக, அப்படியேப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்காக. போதிப்பிலும் தொண்டு பார்க்கையிலேன்னு சொல்லுகின்றார். ஏற்கனவே வாசித்த 2 கொரிந்தியர் 8:7 விசுவாசத்தில் மட்டுமல்ல போதிப்பிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல. அப்போ அவர் போதிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதிலே, அதை குறித்து சாட்சி பெறுவதிலே, பேசுவதிலே அவர்கள் பெருகியிருக்கிறார்கள். இன்னும் பெருக வேண்டும். நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை. அதன்படி வாழ்கின்றவர்களாக நாம் இருப்பதோடு இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேச வேண்டியதாக இருக்கிறோம். இங்கே போதிப்பெண்டுகள் இருந்தாலும் அங்கே மூல பாசையிலே பேச்சு என்று அர்த்தத்துடையதாக இருக்கிறது. அது நாளந்த வாழ்க்கையோடு போதனைகளோடு சம்பந்தப்பட்ட பேச்சாக இருக்க வேண்டும். இதை குறித்து எங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கணும், எங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், போதிக்கிற போது வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம் என்பாலே. படித்தவற்றை திருப்பி உங்களோட பயந்து கொள்ள நான் பிரியப்படவில்லை. ஆனாலும் அவசியம் என்ன, கர்த்தருடைய நாமம் மயப்படத்தக்க விதமாக கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபப்பட்டு அநேகர் வசனத்தை கேட்டு ரட்சிப்புக்கெதுவான விசுவாசத்தை அவர்கள் அடையத்தக்க விதமாய், கர்த்தரை விசுவாசித்து ரட்சிப்பை அடைந்து அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்க விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட வேண்டும். இன்மைய திருச்சபையினர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடையத்தக்க விதமாய், கர்த்தருடைய சித்தத்தை அறியத்தக்க விதமாய், சத்தியத்தை சித்தத்தை அறிந்து அதனுடைய வாழத்தக்க விதமாய் உபதேசிக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கற்பித்தவளை கைக்கொள்ளும்படி போதிங்கள் என்று சொல்லுகின்றார். அவை போதிக்க வேண்டிய, அதனாலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே ஆதி திருச்சபையினர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதாவது கற்றுக்கொள்கிறதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். கற்றுக்கொள்கின்றோமா? கற்றுக் கொடுக்கின்றோம்? கற்றுக்கொள்கின்றோமா? இங்கே போதிப்பு, அந்த கர்த்தருடைய வசனத்தை பேசினதுனாலே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். எபேசியர் 19 26 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய போதனையினாலே அவருடைய போதனையினாலே அநேகர் வசப்படுத்திக் கொள்ளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிடிக்கப்பட்டார்கள், கர்த்தருக்காக பிடிக்கப்பட்டார்கள். வேத வசனம் விருத்தி அடைந்தது. சீசர்கள் தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று.
காரணம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவ வசனம் விருத்தி அடைந்ததினாலே சீசருடைய தொகையும் மிகவும் பெருகிற்று. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி முதிர்ச்சி பெருகிட்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்றவளாக, தியானிக்கின்றவளாகவும், கைக்கொள்கின்றவளாகவும், பேசுகின்றவளாகவும், போதிக்கின்றவளாகவும், அறிவிக்கின்றவளாகவும் இருக்க வேண்டும். அதிலே நாம் விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும். ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையை போல் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவுடைய வார்த்தைகள் ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளாயிருந்தது. மற்றவர்களை ஆதாயப்படுத்துகின்ற வார்த்தைகளாயிருந்தது. அது தயவும் கிருபை பொருந்திய வார்த்தைகளாயிருந்தது. செம்மையான வார்த்தைகளை பேசினதுனாலே அது அதிகாரம் உள்ளதாயிருந்தது. வஞ்சகம் இல்லாத வார்த்தைகளாயிருந்தது. சத்தியத்தை பேசினார். அவ எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வார்த்தையிலே, போதிப்பிலே தனி மனிதனாக, சபையாக வளர்ச்சி அடைய வேண்டும் அன்பானவர்களே, பெருக வேண்டும் அன்பானவர்களே. வார்த்தையினால் எங்களுடைய சிந்தை நிரப்பப்பட வேண்டும். சரி, கடந்து செல்வோம் அன்பானவர்களே. அங்க 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அறிவிலும் பெருக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிவில், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் சரியாக விளங்கப்படுத்த முடியாத இருக்கிறோம். இல்ல அவர் நல்லவர், நாங்கள் ஜெபிச்ச போது அவர்தான் எங்களுக்கு பதில் தந்தவர், எங்களுடைய இமிகிரேஷன் பிரச்சனையை முடித்தவர், என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை தந்தவர், மகனுக்கு நல்ல பொம்பளை தந்தவர், நல்ல வேலையை தந்தவர். அது அவ்வளவுதான். இயேசுடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்தி காட்ட, இயேசு கிறிஸ்து குணாசயங்களை வெளிப்படுத்தி காட்ட, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பெற, அவருடைய பாடலை குறித்து சாட்சி பெற, அவர் ஏன் இரட்சகர் என்பதை குறித்து அறிவிக்க, அவர் கர்த்தத்துவமுள்ள கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தி காட்டத்தக்க அறிவுகள் அனைவருக்கு இல்லை. அவர் எப்பொழுதும் ஒரு டிராவல் ஏஜென்சிக்காரன் மாதிரி, ஒரு இடத்திலிருந்து ஒரு கொண்டு வந்து ஒரு நாட்டில் கொண்டு வந்து விடுற ஒரு டிராவல் ஏஜென்சி மாதிரி, அல்லது ப்ராப்பர்ட்டி விற்கிற ரியல் எஸ்டேட் காரங்கள் மாதிரி, ஒரு சாத்திரக்காரன் குறி சொல்றவன் மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். ரொம்ப கவலை. பவுல் பேதுரு சொல்கின்றார், அவரை குறித்து அறிகிற அறிவிலே வளருங்கள். வளர்ந்த நாம் இயேசு கிறிஸ்து யார் என்பதை எத்தனையோ விளக்கங்களை நாங்கள் கொடுப்போம், எத்தனை விளக்கங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம். தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் வளருங்கள். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற நல்ல காரியம், கர்த்தருடைய சித்தத்தை அறிய. ஆனா கர்த்தருடைய வேத வசனங்களை வாசித்து அறிந்த கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறியத்தக்கவளாய் அவருடைய சித்தத்தை அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, குறிப்பாக 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுங்கள். தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ற அறிவுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அன்பானவர்களே. பரிசுத்தாவின் சலசத்திற்கு நம்மை வழிநடத்தி செல்வார். அவருடைய ஒத்தாசை உதவியை நாடுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் ஜெபம் பண்ணுகின்றார், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று. அப்ப ஜெபம் பண்ணுவோம் நாங்கள், ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை எங்களுக்கு தாரும். உமது மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறிந்து கொள்ளத்தக்க விதமாக, உம்முடைய வல்லமையின் மேன்மையை மகத்துவம் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதமாக பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படித்தான் பவுல் ஜெபித்தார் அன்பானவர்களே. அப்படித்தான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய அறிவதற்காக ஜெபம் பண்ற ஊழியக்காரர்கள் மிக அவசியம். தலையில கையை வச்சு கத்தடிவரை
இவருடைய இவருடைய எல்லையை பெருசாக்குவார் என்று, இவருக்கு வாகனத்தை கொடுப்பார் என்று, இவருக்கு வீட்டை கொடுப்பார் என்று, வருகின்ற மாதம் இவருக்கு கல்யாணம் நடக்கும் என்று ஜெபிக்கின்ற போதர்களால் நிறைந்து இருக்கிறார்கள். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கின்ற போதர்கள் குறைந்திருக்கிறார்கள். அது கிருபை சுவிசேஷத்திலே காணப்படக்கூடாது அன்பானவர்களே. அங்கு அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வாசியுங்கள். உள்ளான மனசில் பலப்படும்படியான அறிவை தாரும், அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவளாக இருக்க எங்களுக்கு உணர்வை தாரும், அறிவிக்கட்ட நன்மை அறிந்து கொள்ள நமக்கு ஞானத்தை தாரும், எங்களை வல்லவராக்கும், நம்மை அழைத்தவரை அறிகின்ற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தரல்ல வேண்டும் என்று ஜெபம். அடுத்த பார்க்கிறோம், ஜாக்கிரதையில், எண்ணத்தில் ஜாக்கிரதையில் வளர வேண்டும், பெருக வேண்டும். 2 Corinthians 8:7 சொல்றார், எல்லாவித ஜாக்கிரதையிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல நல்ல காரியம், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஜாக்கிரதை என்ற சொற்பதம் விழிப்பு, கவனம், உற்சாகம் என்ற சொற்பதங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது அன்பானவர்களே. அதை அநேக வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே என்ன சொல்லுகின்றார், எல்லாவித ஜாக்கிரதையிலும் பெருகிருக்கிறது போல இன்னும் பெருகுங்கள். மரண பந்த முறையிலும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவர்கள் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும், இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதையுமாகிய நம்முடைய சகோதரனை உங்களிடத்திலே அனுப்புறோம் என்று 2 Corinthians 8:24 பவுல் சொல்லுகின்ற போது எப்படி சாட்சி கொடுக்கிற அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவர். அநேக காரியங்களில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவருக்கு பாரமேறாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்வதில் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவருக்கு புத்தி சொல்லுகிறதில் ஜாக்கிரதையாயிருங்கள். பவுல் எழுதுகின்ற தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிப்பதிலும் வாசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு, நற்கிரியை செய்கிறதில் ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, என்னிடத்தில் வரவு, ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதையாக விசுவாசி, ஜெபம் பண்ணுதலில் ஜாக்கிரதையாயிருங்கள், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் 3 ஆலோசனை முன்வைக்க விரும்புகின்றேன் அன்பானவர்களே. எபிரேயர் 4:11 சொல்லுகிறது, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருங்கள். நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை இருக்க கடவோம். எந்த இளைப்பாறுதலில்? இதோ கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி, இது முதல் அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள், இளைப்பாறுதல் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஏன் சொல்ல, என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். எபிரேயர் 4:11 சொல், நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை இருக்க கடவோம். 2 பேர் 3:14 சொல்லுகின்றது, பரிசுத்தமா இருக்க, கதறையற்றவளாய் இருக்க, அவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் காணப்பட ஜாக்கிரதையா இருப்போம். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கின்ற நீங்கள் கரையற்றவளும் பிழை இல்லாதவளுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள். கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை சமீபித்திருக்கிறது. அவருடைய வருகையின் பொழுது, அல்லது அவருடைய வரைக்கு முன்பானங்கள் மரித்து போனால், அவருடைய வருகை செயலை அவரை சந்திக்கத்தக்க விதமாய் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை ஜாக்கிரதை இருப்போமாக. நாங்கள் பாவம் செய்திருப்போமாகில், சத்தியத்தை மீறி நடந்திருப்போமாகில் ஜாக்கிரதையாய் மனம் திரும்புங்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது. தொடர்ந்து பார்க்கையில் அன்பானவர்களே, அன்பிலே வளர்ச்சி காணப்பட வேண்டும். அன்பிலே வளர்ச்சி காணப்பட வேண்டும்.
நாங்கள் கத்தரை அன்பு செய்கிறோம். கத்தரிடத்தில் அன்பு உள்ளவளா இருப்போம் என்றால் வசனம் என்ன சொல்றது? இயேசு என்ன சொல்றார்? நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் நான் கற்பித்தவளை கைக்கொள்வீர்கள், என் கற்பனை கைக்கொள்வீர்கள் என்று. கற்பனை கைக்கொள்கிறோமா? நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் அவர்கள் அன்பா இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு இங்க வாங்க, நாங்கள் கேட்கிறத தயாரும், நாங்கள் சொல்றதை செய்யும் என்று அவரை எடுபடியாளாக்கின்றோம். ரொம்ப தப்பு. நாம் அன்பா இருந்தால் அவருடைய கற்பனை கைக்கொள்ளா இருக்க வேண்டும். நாங்கள் அன்பா இருக்கிறதுனாலே அவரை கூப்பிட்டு ஆபத்து காலத்துல அவரை கூப்பிட்டு இங்க வேறும் என்ற பிள்ளைய குணமாக்கும், என்ற பிள்ளைக்கு அதை செய்யும், இதை செய்யும், மற்றும்படி எல்லாம் விட்டுருவோம். ஆண்டவரையும் விட்டுருவோம், ஜெபத்தையும் விட்டுருவோம். ஆபத்து காலத்துல எழும்பி இந்த நாட்கள், இந்த கொரோனா வைரஸ் நாட்கள் எழும்பி எங்களோட பிள்ளைகளுக்கு எத்தனை ஜெபிக்கிறோம்? பொருள் என்ன? அவர் மீது அன்பா இருக்கிறதுனால இல்லை, எங்கள் பிள்ளைகளில் மட்டுமா அன்பா இருக்கிறதுனால. நாங்கள் அன்பில் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பை பற்றி நிறைய படிச்சிட்டோம் அன்பானவர்களே. திரும்ப திரும்ப நான் அதை குறித்து படிப்பிக்கவில்லை. 2:8-7 சொல்லுகிறது, அன்பிலும் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறது. சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று 1 சொல்ற. ஏன் குறை? நீங்கள் அன்பிலே இன்னும் பெருகுங்கள் என்று சொல்லுகின்றார். பிலிப்பியர் 1:9 வாசிக்க கேட்டோம், உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமா பெருகணும். ஒருவரை அறிகிற அறிவிலும் உணர்விலும் பெருக வேண்டும். நாம் ஒருவரை அறியத்தக்க விதமாக, முகத்தை பார்த்து பேசத்தக்க விதமாக, விருப்பம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? சரியான முறையில் நேசிக்க வேண்டிய முறையில் ஒருவர் நேசிக்கவில்லை. கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஒருவரிடத்திலே ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தூங்கவும் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1-3-12 ஜெபம் பண்ணுகின்றாரு. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தூங்கவும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க. பாருங்க, பெருக வேண்டியது என்ன? எப்படியாப்பட்ட ஜெபம் நாங்கள் எடுக்க வேண்டும்? சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வழங்குங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தேவனை மட்டும் நேசிக்கின்றவர்கள் அதிகரித்து அதுக்கு சமமாயிருக்கின்ற பிறரை நேசிப்பது, கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களை நேசிப்பது சபைகளிலே குறைந்து போய் காணப்படுகிறது. இதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தவமாவதற்கு தடையாய் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிற மற்ற காரியங்களிலும் பவுல் சொல்றார், மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல், அப்ப மற்ற காரியங்களும் பெருக வேண்டும். சந்தோஷத்திலே பெருகுங்கள், மகிழ்ச்சி சந்தோஷத்தில் பெருக வேண்டும். உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வத்தனைக்காக, பாருங்க, வத்தனை பெருக, உங்களுடைய விசுவாசத்தின் வத்தனைக்காக, உங்களுடைய சந்தோஷத்தின் வத்தனைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார் பிலிப்பியர் 1 மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக நாம் ஜெயிப்போம். அதை வளர வேண்டும். எப்போதும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சி இருக்கத்தக்க மனப்பான்மையை கர்த்தர் தரும்படி ஜெபிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1 ஆறுதல் பெறுகிறது, ஆறுதலும் பெருக வேண்டும். எங்களை தேற்றுகின்ற, எங்களை ஆறுதல் படுத்துகின்ற பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்வராய் இருந்தால் எப்பொழுதும் நாம் ஆறுதல் உள்ளவர்களாய், தேற்றப்படுவர்களாய் இருக்கணும். கலக்கங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கிருபையும் சமானமும் பெருக கடவது என்று 2 பேதுரு 1 பவுல் பேதுரு எழுதுகின்றார். சமானம் வளர வேண்டும், பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 9 8-9 பவுல் சொல்லுகையில் சகல நற்கிரிகளிலும் பெறுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகின்றார். சகல நற்கிரிகளிலும் பெறுகின்றவர்களாய் இருக்கும்படி தேவன் உள்ளத்திலே சகல வித கிருபையையும் பெருகச் செய்வாராக என்று எழுதுகின்றார். எவ்வளவு காரியங்களை நாங்கள் வளர வேண்டியில இருக்கிறோம், முதிர்ச்சி அடைய வேண்டியில இருக்கிறோம்.
விருத்தி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம், பெருக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல தர்ம காரியத்திலும், அதாவது நன்மை செய்யறதிலும், நற்கிரியை செய்கிறதிலும் பெருகுங்கள் என்று பவுல் சொல்லுகின்றார். இந்த தர்ம காரியத்திலும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யத்தக்க விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். நற்கிரிகளை ஐஸ்வர்யங்களாகுங்கள் என்று சொன்னார். நற்கிரிகளுக்கு கூடாக சாட்சியாயிருங்கள் என்று சொன்னார். சாரமுள்ள உப்பாயிருங்கள் என்று சொன்னார். பிரகாசிக்கின்ற வெளிச்சம் உள்ளாயிருங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமா இருந்தால் பாவத்துக்கு ஏதுவானவற்றை களைந்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். 1 பேதுரு 2:1 சொல்கின்றார், சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சங்களையும், பொறாமைகளையும், சகல விதமான புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி சகல துர்க்குணத்தை, சகல விதமான கபடத்தை, சகல விதமான வஞ்சங்களையும், சகல விதமான புறங்கூறுதலையும், சகல விதமான பாவத்துக்கு சிச்சைகளையும் ஒழித்து விட்டு, அதை கொலோசியரிலே பவுல் சொல்கின்ற போது 3ஆம் அதிகாரத்திலே விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருஜ்ஜ, விக்கிரதான பொருளாசை ஆகியவைகளெல்லாம் அழித்து போடுங்கள். கோபம், முர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாத தூசணம், பம்பு, மாட்டினமா, இவைகளை எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். ஒருவருக்கு போய் சொல்லாதிருங்கள், பள்ளி மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போடுங்கள், ஒழித்து விடுங்கள், அழித்து போடுங்கள், களைந்து போடுங்கள், விட்டு விடுங்கள். எதை? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய கனிகளிலே, ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே, நட்பண்புகளிலே வளருவதற்கு, விருத்தி அடைவதற்கு, பெருகுவதற்கு தடையா இருக்கின்ற இந்த மாமிச இச்சைகளை இன்று சபைகளிலே குற்றச்சாட்டுகளும், புறங்கூறுதலும், வாக்குவாதங்களும் பெருகுமாயிருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தர் அறிகிற அறிவிலே, உணர்விலே நாம் சரியாக வளரவில்லை. இன்னும் குழந்தைகளைப் போல் சிந்திக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை, முதிர்ச்சியை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமாக. இந்த வளர்ச்சி அவசியம், அவசரமான அவசியம். ஜெபம் பண்ணுவோமாக. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலுமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்த வேத வசனங்களுக்காக நன்றி. வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஆவிக்குரிய பாடங்களுக்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேறினவர்களாய் இருக்கத்தக்க விதமாய், முதிர்ச்சி அடையத்தக்க விதமாய் எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலும், எங்களுடைய வார்த்தைகளிலும், எங்களுடைய அறிவிலும், எங்களுடைய எல்லா விதமான ஜாக்கிரதையிலும், அன்பிலும், எல்லா ஆவிக்குரிய மற்றெல்லா காரியங்களிலும், தர்ம காரியத்திலும் பெருகவும் நிலைத்திருக்கவும், உமக்கு கீழ்ப்படிவான வாழ்க்கை வாழ்வதிலே நாங்கள் பெருகவும் நிலைத்திருக்கவும், மறுமைக்கு ஆயத்தப்படும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே. ஆமென்.